வணக்கம். இது உங்கள் அண்ணா எஜுகேஷன் சர்வீசஸ். ஸோ நம்ம பார்த்தோம்னா இது வரைக்கும் ஜாகிரஃபியில் என்னென்ன படிச்சிருக்கோமோ அதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ரிவிஷன் கொண்டு போயிருவோம். ஸோ சின்ஸ் இது ஒரு ரெக்கார்டர் செஷன்றனால ஸோ யாரும் லெஃப்ட் ஆகிடாதீங்க அண்டு கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருங்க. ஸோ ஜாகிரஃபியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன். ஸோ இன்ட்ரோடக்ஷன் அப்படின்றப்ப நம்ம ஸ்பேஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஸ்பேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல யூனிவர்ஸ் பற்றி தான் நம்ம முதல்ல படிக்கிறோம். ஸ்பேஸில் யூனிவர்ஸ் அப்படின்னா என்ன, ஸோ அதோடைய அந்த பரப்பளவு எவ்வளோ தூரம் இருக்குது, அதில் என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம முழுசாக பார்த்துருக்கோம். ஸோ யூனிவர்ஸ் அப்படின்றப்ப இது கிட்டத்தட்ட 15 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஏற்பட்ட ஒரு பேரண்டம். ஸோ இதில் கேலக்சிஸ் இருக்கும், அப்புறம் அதுக்குள்ளே போனால் சோலார் சிஸ்டம் இருக்கும், அதுக்குள்ளே போனால் ஸ்டார்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே இன்னும் போனால் பிளானட்ஸ் இருக்கும், பிளானட்ஸ்குள்ளே போனால் மூன்ஸ் இருக்கும், இன்னும் பிளானட்ஸ்குள்ளே போனோம்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லேண்ட்ஃபார்ம் இருக்கும், அதுக்கப்புறம் மனுஷங்க அப்படின்னு சொல்லிட்டு அது உள்ளே போயிட்டே தான் இருக்கும், மைக்ரோஸ்கோபிக் லெவல் வரைக்கும் போகும். ஸோ பேரண்டம் அப்படின்றது இந்த யூனிவர்ஸ் அப்படின்றத நம்ம இருக்கக்கூடிய இந்த யூனிவர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா பேரண்டம் அப்படின்னு சொல்லுவோம். அண்டு அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேலக்ஸி பற்றி பார்த்தோம். கேலக்ஸி அப்படின்றது இந்த பேரண்டத்தில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி காம்போனன்ட். ஸோ இந்த கேலக்சிஸ் எல்லாமே தான் சேர்ந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யூனிவர்ஸ் அப்படின்றதே உருவாகுது. அதில் மெயினாக மில்கி வே கேலக்ஸி, அது நம்மளுடைய கேலக்ஸி, அதை பற்றி உங்களுக்கு தெரியும். அப்புறம் பக்கத்தில் ஆண்ட்ரோமீடா கேலக்ஸி இருக்குது. அப்புறம் மெஹலனிக் க்ளவுட்ஸ் அப்படின்ற அந்த விண்மீன் திரள். ஸோ இந்த ரெண்டு கேலக்ஸியும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த கேலக்சிஸ் பார்த்தீங்கன்னா எதை வச்சு இதை மெஷர் பண்ணுவாங்கன்னா இதோடைய டிஸ்டன்ஸை லைட் இயர்ஸ் வச்சு தான் மெஷர் பண்ணுவாங்க. ஸோ அதோடைய டோட்டல் டிஸ்டன்ஸ், அதாவது 1 லைட் இயர் எவ்வளோ அப்படின்னா 3 lakh கிலோமீட்டர்ஸ், 3 × 10⁸ மீட்டர்ஸ். ஸோ இந்த டிஸ்டன்ஸில் தான் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு லைட் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் சவுண்டோடைய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 330 மீட்டர்ஸ் தான். ஸோ அந்த இது நம்ம தெரியணும். ஸோ பேரண்டம் அப்படின்றப்ப நம்ம அந்த ஒரு செக்ஷனாக வரும்போது முதல்ல பேரண்டமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் விண்மீன் திரள் மண்டலமாக இருக்கட்டும், அப்புறம் 3வதா சூரிய குடும்பம் அதாவது சோலார் சிஸ்டம், 4வதா கோள்கள் அதாவது பிளானட்ஸ், அப்புறம் துணைக்கோள்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா அதோட செக்ஷன்ஸ். இதில் ஃபஸ்ட்டு சோலார் சிஸ்டம் அப்படின்னு எடுத்தோம்னா அது கிட்டத்தட்ட ஒரு 4.5 பில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி தான் உருவானது. 8 கோள்கள் இருக்குது. அதே மாதிரி டிராஃப் குறுங்கோள்கள் அதுவும் இருக்குது, துணைக்கோள்களும் இருக்குது, வால் நட்சத்திரங்கள் இருக்குது, சிறு கோள்கள் இருக்குது, விண்மீன் கற்கள் அதெல்லாம் விண்கற்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு சூரியன். ஸோ சன் அப்படின்றதே ஒரு ஸ்டார் தான் நம்ம பேசியிருக்கோம். அதில் மொத்தமாக இந்த சூரியனில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஹீலியம் மட்டும்தான் இருக்கும். இந்த வாயுக்களால் தான் ஆனது. இந்த மொத்த பரப்பளவில், அதாவது சோலார் சிஸ்டமுடைய மொத்த பரப்பளவில் சூரியனே கிட்டத்தட்ட 99.8% பார்த்தீங்கன்னா அந்த இதில் எடுத்துக்குது. மிச்சம் 2% தான் பிளானட்ஸ் இருக்குது. அதோடைய டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 6000 டிகிரி செல்சியஸ் அதோடைய டெம்பரேச்சர். அண்ட் அது நம்ம எர்த்தை ரீச் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 8.3 மினிட்ஸ் எடுத்துக்கும். இது மெயினாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிளானட்ஸ். பிளானட்ஸ் அப்படின்றது நம்ம சொன்ன மாதிரி அது இந்த சூரியனை சுற்றி வரதான் பிளானட்ஸ். அதில் மொத்தம் 8 பிளானட் இருக்குது. ஸோ அதை ஒன்றா பார்த்துருவோம். சனி, புதன், வெள்ளி, புவி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். ஸோ மெர்க்குரி, வீனஸ், எர்த், மாஸ், ஜூபிட்டர், சாட்டன், யுரேனஸ், நெப்டியூன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 8 பிளானட்ஸ் இருக்குது. அதோட சேர்ந்து டிராப் பிளானட்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஒன்றா பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இது பண்ணி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புதன், அதாவது மெர்க்குரி. இது கிட்டத்தட்ட சூரியனுக்கு பக்கத்திலே இருக்குது. இதை யார் மெர்க்குரின்னு பேர் வச்சா அப்படின்னா ரோமானிய கடவுளின் தூதரான மெர்க்குரியோட பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை மெர்க்குரி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஸோ யார் வச்சன்றது சரியா இதில் கொடுக்கல. அண்டு மெர்க்குரின்றது அந்த ரோமானிய கடவுளான மெர்க்குரியை தான் குறிக்குது. அதே மாதிரி இங்கே நம்ம சொன்ன மாதிரி சூரியன் பக்கத்திலே இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த இடத்துல வாட்டர் இருக்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி அட்மாஸ்பியர் இருக்க வாய்ப்பே கிடையாது. வளிமண்டலம் இல்லாமல் இருக்கிறதுனாலே பார்த்தீங்கன்னா
பகல் நேரத்தில் பயங்கரமான வெப்பநிலையிலையும் இரவு நேரத்தில் அப்படியே குளிராகவும் வந்து பார்த்திங்கன்னா காணப்படும். ஏன்னா வளிமண்டலம் இருந்தால் தான் அந்த ஏரை ட்ராப் பண்ணும். ஸோ அந்த ட்ராப் பண்ணுற விஷயம் இந்த இடத்துல இல்லாதனால அப்படியேவும் சூரியன் படும்போது பயங்கர ஹீட்டாகவும், சூரியன் இல்லாதப்ப அப்படியே கோல்டாகவும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இதுக்குன்னு சொல்லி எந்த ஒரு துணைக்கோள்களும் கிடையாது. இதை காலையிலேயே நம்மளால பார்க்க முடியும் கண்ணாலேயும். அடுத்து வந்து வெள்ளி. ஸோ வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஹாட்டஸ்ட் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இது பூமியையும் வெள்ளியையும் இரட்டைக்கோள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் அதுக்கும் ஓரளவுக்கு சிமிலராக தான் இருக்கும். இது அதை தன்னைத்தானே சுத்திக்கிறதுக்கு 243 நாள் இருக்குது. ஸோ அதன் மூலமா இந்த வீனஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட் டியூரேஷன் ஃபார் ரொட்டேஷன். ஸோ ரொட்டேட் பண்ணுறதுக்கு லாங்கஸ்ட் டியூரேஷன் எடுக்கக்கூடிய ஒரே பிளானட் வந்து பார்த்தீங்கன்னா வீனஸ் தான். ஸோ எந்த அளவுக்கு அது ரெவல்யூஷன் பண்ணுதோ அதே அளவுக்கு அது ரொட்டேஷன் பண்ணும். ஸோ அதனால வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல அந்த ஹீட் பட்டுட்டு தான் இருக்கும். இப்போ மெர்க்குரி அப்படின்றப்ப கூட அது வந்து மாறி மாறி படும். ஸோ ஆனால் வந்து வீனஸில் வந்து பார்த்தீங்கன்னா அது மேக்ஸிமம் ஒரே இடத்துல தான் பட்டுக்கிட்டு இருக்கும். அதனால வந்து தான் அந்த பிளானட் வந்து மேக்ஸிமம் ஹாட்டாகவே இருக்குது. அதே மாதிரி இந்த பிளானட் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்குலேருந்து மேற்காக, அதாவது மற்ற பிளானட்ஸ்லாம் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் கடிகார திசைக்கு எதிர் திசையாக சுற்றினா இந்த ஒரு பிளானட் மட்டும் கடிகார திசையை நோக்கி சுற்றும். ஸோ இந்த பிளானட்டும் இன்னொரு பிளானட்டான யுரேனஸ் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸில் சுற்றும். இதுவும் ஒரு எக்ஸப்ஷனல் ஃபேக்ட். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வீனஸ்ன்ற கடவுளோட பேர்லேருந்து தான் வந்து வச்சாங்க. இதை தமிழ்லேயும் விடிவெள்ளி அப்புறம் அந்திவெள்ளி அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஸோ அடுத்து வந்து எர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூரியனிடத்துலேருந்து 3ஆவதாக இருக்கக்கூடிய பிளானட்டு. கரெக்டாக அதோடைய பொசிஷனில் 3rd பொசிஷனில் இருக்கிறதுனா கரெக்டான ஒரு அட்மாஸ்பியர், கரெக்டான ஒரு வாட்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஃபார்ம் அப்படின்ற ஒன்றே கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அப்புறம் இதோடைய டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போல்லேருந்து இன்னொரு போலுக்கு துருவ விட்டம், அந்த ஒரு துருவத்துலேருந்து இன்னொரு துருவத்துக்கு கிட்டத்தட்ட 12,714 கிலோமீட்டரும், அதே மாதிரி ஈக்குவேட்டரோடைய அந்த டயாமீட்டர் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 12,756 கிலோமீட்டரும் இருக்குது. ஸோ அதனால இது வந்து ஒரு ஜியாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மொத்தமாக ஸ்பியராகவே இருக்காது இந்த எர்த்து. ஒரு ஸ்பியர் அப்படின்னா அது வந்து உருண்டையாக இருக்கும். இது வந்து உருண்டையாக இருக்காது, மாறா வந்து கொஞ்சம் அந்த ஆரஞ்சு பழம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஷேப் இருக்கும். அதனால தான் ஜியாய்டுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி பூமி வந்து பார்த்தீங்கன்னா சூரியனை 30 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து சுற்றி வருது. உயிரினங்கள் வாழ்வதற்கு தகுதியான இடமாகவும் இருக்கிற ஒரே கோள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புவி, அதாவது பூமி, எர்த் எதுனாலும் சொல்லிக்கலாம், பிருத்திவி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அடுத்து வந்து மார்ஸ், செவ்வாய். இது 4ஆவதாக இருக்கக்கூடிய கோள் தான். ஸோ அதே மாதிரி புதனுக்கு 2ஆவதாக இருக்கக்கூடிய சிறிய கோள் இதுதான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கோள் வந்து ரோமானிய போர்க்கடவுளான மார்ஸ் அப்படின்ற இதுலேருந்து எடுத்திருக்காங்க. இதில் நிறையா வந்து அயன் ஆக்சைடு இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெட் பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சிவந்த கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. புவியை போன்றே வந்து பனிக்கவிகைகள், ஐஸ் கேப்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஸ்லேயும் பார்க்க முடியும். ஃபோபோஸ், டீமோஸ் அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய துணைக்கோள்களாக இருக்குது. அப்புறம் இதை இந்த மார்ஸை ஆய்வு பண்ணுறதுக்காக ஆர்பிட்டர்ஸையும் ரோவர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சு தான் இருக்கும். ஸோ அது இன்னும் அனலைஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வியாழன், அதாவது ஜூபிட்டர். ஸோ ஜூபிட்டர் ஒரு கேசியஸ் பிளானட். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே டெரஸ்ட்ரியல் பிளானட்னு சொல்லுவோம், அதாவது முழுக்க முழுக்க கல்லால் ஆனது. இன்னுமே வரக்கூடிய பிளானட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேசியஸான பிளானட், ஸோ அதாவது கேஸால் ஆனது. ஸோ இது வந்து ரோமாயண முதன்மை கடவுளான ஜூபிட்டர் அப்படின்ற ஒரு பேர்லேருந்து தான் எடுத்து வச்சாங்க. நிலா மற்றும் வெள்ளி கோள்களுக்கு அடுத்ததாக பிரகாசமாக விண்ணில் தெரிகிறது இது மட்டும்தான். அதே மாதிரி இது முழுக்க முழுக்க வளிமட்கோள் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஏன்னா அது வந்து கேஸாக இருக்கும், எல்லாமே கேஸ் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வளிமண்டலத்துலேயும் ஹைட்ரஜனும் ஹீலியமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையாவே நிறைஞ்சிருக்கும். சூரியன் மாதிரி தான் இதுவும் இருக்கும் ஆல்மோஸ்ட்டு. அதனால வந்து இது கொஞ்சம் இதாக, அதாவது ஹாட்டாக இருக்காது, பட் ஆனால் சூரியன் மாதிரியவும் ஹைட்ரஜன் ஹீலியம் வந்து ரெண்டுமே இருக்கும். அப்புறம் இதில் வந்து நிறையா கோள்கள், துணைக்கோள்கள் இருக்குது. லைக் ஐயோ, அப்புறம் யூரோப்பா, கேனிமேட், கேலிஸ்டோ, இதெல்லாம் வந்து முக்கியமான கோள்கள். ஸோ அந்த ஃபேக்டெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க புக்கில். ஸோ அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேட்டன்.
சேட்டன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு மட்டும்தான் ரிங் இருக்குது. அந்த ரிங்கை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா கேஸும் அதே மாதிரி பார்ட்டிகல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதை சுற்றி வந்துகிட்டு இருக்கு. அது தூசு அதனால ஆனது தான். இதுதான் இதுக்கலே 62 துணைக்கோள்களை கொண்டு வியாழன் கோள் போலே வந்து பார்த்தீங்கன்னா அதிக துணைக்கோள்கள் எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ அதிக துணைக்கோள்கள் இதுவும் கொண்டு இருக்கிறது. அதில் மெயினாக வந்து டைட்டன் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே வந்து பெரிய துணைக்கோள். ஸோ அது நம்ம நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் அப்புறம் மீத்தேன் ஆன சேர்ந்த துணைக்கோள்களும் வந்து பார்த்தீங்கன்னா சேட்டனில் வந்து இருக்கும். ஸோ மெயினாக வந்து டைட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் அண்ட் மீத்தேன் இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்மாஸ்பியரில் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அது கொஞ்சம் டேஞ்சரஸான பிளானட் தான். ஏன்னா மீத்தேன் இருந்தாலே கண்டிப்பாக அங்கே யாரும் உயிர் வாழ முடியாது. ஸோ அதே மாதிரி சனிக்கோளின் தன் ஈர்ப்பு திறன், ஸோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரை விட வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அடுத்து யுரேனஸ். யுரேனஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இது பண்ணதான் 1781 வந்து வில்லியம் ஹெர்ஷல் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை கண்டுபிடிச்சாரு. இது 7வது அமைஞ்சிருக்கக்கூடிய பிளானட்டு. மீத்தேன் தான் இதில் ஃபுல்லாகவே இருக்கும், அதனால பச்சை நிறத்துல தான் இருக்கும். இது யுரேனஸ் அப்படின்ற கிரேக்க கடவுளுடைய பேர் எடுத்து வச்சாங்க. வெள்ளிக்கோளை போன்றே இந்த கோளும் வந்து தன்னுடைய அச்சு கடிகார சுற்றுல வந்து சுற்றுது. ஸோ அதாவது கிளாக் வைஸ்ல சுற்றும். கொஞ்சம் சாஞ்சு இது காணப்படுறதுனால ஒரு பந்து உருள்றது போல வந்து பார்த்தீங்கன்னா இது சூரியனை உருண்டுட்டு வருது. அதே மாதிரி இதில் 27 துணைக்கோள்கள் வந்து இருக்குது. மெயினாக வந்து அதில் டைட்டானியா அப்படின்றது மெயினான பெரிய கோளாகும். அடுத்து லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நெப்டியூன். லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய பிளானட் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா நெப்டியூன். இதில் வந்து ட்ரீட்டான் அப்படின்ற துணைக்கோள் வந்து பெரிய துணைக்கோள்னு சொல்கிறாங்க. நெப்டியூன் வந்து சூரியனிடம் வந்து மிகவும் தொலைவில் இருக்கிறதுனால எப்பயுமே வந்து கோல்டு டெம்பரேச்சரோட தான் வந்து பார்த்தீங்கன்னா அது இருக்கும். ஸோ அதே மாதிரி இது வந்து நீலம் மற்றும் வெள்ளை நிறமாக யுரேனஸ் கோள் வந்து யுரேனஸ் கோள்லேருந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரமாக வேறுபட்டு காணப்படுது. ஸோ யுரேனஸ் வந்து மீத்தேன் அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து க்ரீன் கலராகவும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி அதிகமாக இருக்கிறதுனால அந்த ப்ளூ கலர், அதுவும் தள்ளி இருக்கிறதுனால அந்த ப்ளூ கலர் ஸ்ட்ரக்சரையும் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துது. அடுத்து வந்து குறுங்கோள்கள், அதாவது டிராஃப்ட் பிளானட்ஸ். ஸோ டிராஃப்ட் பிளானட்ஸ் அப்படின்றது அந்த சுற்றுவட்ட பாதையிலேருந்து அது டீவியேட் ஆகி போனதுனால தான் அதை வந்து நம்ம டிராஃப்ட் பிளானட்னு சொல்கிறோம். அதே மாதிரி பிளானட்டாக இருக்கக்கூடிய அந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே அது சாட்டிஸ்ஃபை பண்ணாதனாலையும் அதை நம்ம டிராஃப்ட் பிளானட்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூட்டோ, சேரஸு, ஐரிஸு, அப்புறம் மேக்கு, அப்புறம் ஹோமியா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5மே டிராஃப்ட் பிளானட் இப்போதைக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறது. அடுத்து வந்து நிலவு. ஸோ அதாவது மூன் வந்து நம்மளுடைய ஏர்த்தில் சுற்றி வரக்கூடிய ஒரு முக்கியமான துணைக்கோள். அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம கிராவிட்டியே கொஞ்சம் டைடல் ஃபோர்ஸ் அதெல்லாம் வந்து மாறுபடுது. அது நம்ம ஏர்த்தை சுற்றி வர்றதுக்கு கிட்டத்தட்ட 27 நாள் எடுத்துக்கும். அது தன்னைத்தானே சுற்றி வர்றதுக்கும் அதே நேரத்தை தான் எடுத்துக்கும். நிலவிற்கு வளிமண்டலம் அப்படின்றது கிடையாது. அதனால வந்து விண்கற்கள் வந்து இதில் அதிகமாக தாக்குறதுனால மேல் பரப்பில் வந்து அதிகமாக வந்து தரைக்குழி பள்ளங்கள் அதெல்லாம் வந்து பார்க்க முடியுது. நிலவு வந்து பார்த்தீங்கன்னா பூமியிலிருந்து கிட்டத்தட்ட 3,84,400 கிலோமீட்டர் தொலைவில் வந்து இருக்குது. இது வந்து பூமியிலிருந்து 4ல் 1 பங்கு அளவு கொண்டது. அதே மாதிரி மனிதன் தரையிறங்கிய ஒரே விண்பொருளும் நிலவு தான். சரிங்களா? அடுத்து வந்து ஆஸ்ட்ராய்ட்ஸ். இது வந்து சிறுகோள்கள்னு சொல்லுவாங்க. ஸோ குறுங்கோள்கள் மாதிரி சிறுகோள்கள். ஸோ ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கும் ஜூபிட்டருக்கும், அதாவது மாசுக்கும் ஜூபிட்டருக்கும் நடுவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இது வந்து அளவில் மிகவும் சிறியதாக இருக்கிறதுனால இதை கோளுன்னு நம்ம கூப்பிடுறது கிடையாது. அது குறுங்கோள்கள் அப்படின்னும் கூப்பிடுவோம். அப்புறம் வால்மீன் மீன்கள். ஸோ காமெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய வால் வந்து சூரியனுக்கு எதிராகவும், அதே மாதிரி அதோட தலை வந்து சூரியனுக்கு இதாகவும் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஏன்னா வந்து அது அதிகமாக எவாப்ரேட் பண்ணுறதுனால அந்த ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து இது பண்ணுது. காமெட்ஸ் வந்து நம்மளுடைய ஏர்த்தில் வந்து ஒரே ஒரு காமெட்ஸ் தான் பார்க்குறோம். அது வந்து ஹெய்லி காமெட்டு. ஸோ காமெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நெப்டியூனை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கியோப்பர் பெல்ட்னு ஒரு பெல்ட் இருக்குது. அந்த பெல்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா காமெட்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அது வந்து காமெட்ஸோடைய அந்த ஆரிஜின், காமெட்ஸ் வந்து வரக்கூடிய அந்த இடங்கள். அடுத்து விண்கற்கள், அதாவது மெட்டராய்ட்ஸ், அப்புறம் விண்வீல் கற்கள். ஸோ விண்கற்கள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிறு கற்கள் தான். அதே மாதிரி விண்பொருட்கள் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விண்கற்கள் அப்படின்னு சொல்லுவோம்.
அது ஒருவேளை வந்து இப்போ அட்மாஸ்பியரை வந்து அடைஞ்சிருச்சு அப்படின்னா அது மெட்டராய்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அட்மாஸ்பியர்லேயே அது இதாயிடுச்சு அப்படின்னா அதை வந்து மெட்டராய்ட்ஸ்னு சொல்லுவோம். அட்மாஸ்பியர்ல இருந்து நம்ம கீழே நம்ம பூமியில தாக்கிடுச்சு அப்படின்னா அதை வந்து மெட்டராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஒரு 3 டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பாக தெரியணும். அதே மாதிரி புவியோட இயக்கம், ஸோ மோஷன். ஸோ இதை வந்து நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அது மோஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய வடிவத்தை வச்சும் அது சாஞ்சிருக்கக்கூடிய அந்த டிகிரியை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட மோஷன் வந்து இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்து 23.5 டிகிரி வந்து அது சாஞ்சிருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த சன்ரேஸும் அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து படுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அது ரொட்டேஷன். அது ரொட்டேஷன் அதுவே தன்னைத்தானே சுற்றி வர்றதுனால தான் நமக்கு பகல் இரவு அப்படின்ற அந்த டிஃப்ரென்ஸ் வந்து வருது. 23 மணி நேரம் 56 நிமிஷங்கள் 4.09 வினாடிகள் வந்து பார்த்தீங்கன்னா அது எடுத்துக்குது. அதே மாதிரி அந்த ரொட்டேஷன் பண்ணும்போது சூரிய ஒளி படுற இடத்துக்கும் அதே மாதிரி இரவு இருக்கக்கூடிய இடத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த லைன் தான் வந்து நம்ம டெர்மினேட்டர் லைன் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ரெண்டாவது வந்து ரெவல்யூஷன். ஸோ ரெவல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூரியனுடைய ரெவல்யூஷனுடைய அந்த பொசிஷனை பொறுத்து வந்து நமக்கு சீசன் வேரியேஷன். 1 மினிட் மேம். ஸோ அதாவது சூரியனுடைய ரெவல்யூஷனை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சீசனல் வேரியேஷன் ஏற்படும் சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஜூன் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் சாலிஸ்டிட் வரும். ஏன்னா வந்து சூரியனை நோக்கி ஈக்குவேட்டரில் வந்து நமக்கு அதிகமாக சூரிய ஒளி படுறதுனால அந்த ஒரு டிஃப்ரென்சஸ் வந்து வருது. அதுவே வந்து டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா வின்டர் சாலிஸ்டிட் வரும். ஏன்னா வந்து ஈக்குவேட்டர் வந்து இந்த டைமில் சதன் நோக்கி போயிடும். ஸோ அதனால் வந்து சூரிய ஒளி டைரெக்டாக ஈக்குவேட்டரில் படாது. ஸோ அதனால் வந்து நமக்கு மேக்ஸிமம் வந்து அந்த இடத்துல குளிர் காலமாக தான் இருக்கும். பகல் இரவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக, அதாவது இரவு வந்து ரொம்ப வேகமாக வந்துடும். ஆனால் வந்து மார்ச் மாதமும் செப்டம்பர் மாதமும் மார்ச் 21 செப்டம்பர் 22 செப்டம்பர் 22 அந்த சமயத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைரெக்டாக ஈக்குவேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ஈக்குவேட்டர்லேருந்து எல்லா லைனும் கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு 24 ஹவர்ஸ் வந்து கரெக்டாக அந்த டே வந்து ஓடும். அதாவது 12 ஹவர்ஸ் வந்து டேவாகவோ 12 ஹவர்ஸ் வந்து நைட்டாகவோ வரும். ஸோ அந்த விஷயங்களை வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதை ஒரு ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து சூரியனுடைய அந்த புள்ளி பெரிஹீலியன் எபிஹீலியன். பெரிஹீலியன் அப்படின்னா அது வந்து பூமி வந்து சூரியனை விட தூரமாக இருக்கும்போது பெரிஹீலியன் சொல்லுவோம். எபிஹீலியன் அப்படின்றது பூமி வந்து சாரி பெரிஹீலியன் அப்படின்றது பூமி வந்து சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கும்போது சொல்லுவோம். எபிஹீலியன் அப்படின்றது பூமி வந்து சூரியனை விட கொஞ்சம் தூரமாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். ஸோ அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் சொன்னதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்டில் இருக்குது. ஸோ ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் புவி கோள்கள் ஸ்பியர்ஸ் ஆஃப் த எர்த். அதாவது புவியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லித்தோஸ்பியர் இருக்குது, அப்புறம் ஹைட்ரோஸ்பியர் இருக்குது, அப்புறம் பயோஸ்பியர் இருக்குது, அதே மாதிரி அட்மாஸ்பியர் இருக்குது. லித்தோஸ்பியர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தரைப்பாலம், பாறை, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லித்தோஸ்பியர் தான். ஸோ பாறைகள் அது நமக்கு தெரியும் எப்படியெல்லாம் வந்து அது கிரியேட்டாக இருக்குது அப்படின்னு. மலையாக இருக்குது, பிளாட்டூஸாக இருக்குது, குழியாக இருக்குது, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதோட டிஃப்ரென்சஸை காமிக்குது. ஹைட்ரோஸ்பியர் அப்படின்றப்ப வந்து வாட்டர் எந்த மாதிரிலாம் ஃபார்ம் ஆயிருக்குன்னு தெரியுது. ஸோ நமக்கு மேக்ஸிமம் வந்து 78% வாட்டர் தான் நம்மளை சுற்றி இருக்குது. ஸோ அந்த ஒரு இது வந்து கடல், ஆறு, ஏரி, மலை உச்சியிலிருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாட்டர் வருது. மூணாவதாக வந்து வளிமண்டலம், அதாவது வந்து அட்மாஸ்பியர். அட்மாஸ்பியர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வளிமண்டலம். ஸோ அது நமக்கு தெரியும். ஸோ எவ்வளோ தூரம் வந்து அது ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, அதனால நமக்கு என்ன நன்மைகள் இருக்குன்னு. அதே மாதிரி நைட்ரஜன் 78%, ஆக்சிஜன் 21%, மிச்சம் இருக்கக்கூடிய 1% வந்து மற்ற கேஸஸ்லாம் வந்து இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருக்கோம். ஓசோன் வாயுக்கள் வந்து குறைந்த அளவிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் காணப்படுது. அதே மாதிரி உயிர்கோளம், அதாவது நம்ம தான். ஸோ உயிர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூமியில் மட்டும்தான் இருக்குது. அதனால அதை பற்றி நம்ம தனியாக படிக்கிறோம். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் வந்து இந்த இதில் ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம பார்த்ததுல முடிச்சிருக்கோம். அடுத்து வந்து நம்ம செகண்ட் டாபிக். ஸோ இப்போ வந்து நம்ம முழுக்க முழுக்க யூனிவர்ஸ் பற்றி, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கேலக்சிஸ் பற்றி, அதுக்குள்ளே போனப்போ சோலார் சிஸ்டம் பற்றி, அதுக்குள்ளேயும் போனப்போ சன்னையும் பிளானட்ஸையும் பற்றி, ட்ராப் பிளானட்ஸ் பற்றி, அப்புறம் ஆஸ்ட்ராய்ட்ஸு, மெட்டராய்ட்டு, அப்புறம் மூன், இதெல்லாம் வந்து பார்த்துருக்கோம். இப்போ வந்து நம்ம எர்த்துக்குள்ளே வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய எர்த்தில் பொதுவாகவே நிலப்பரப்பு இருக்கும், அப்புறம் கடல் இருக்கும். இதுதான் காமனாக இருக்கக்கூடியது. ஸோ இந்த நிலப்பரப்பு எந்த மாதிரிலாம் இருக்குது, கடல் எந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்ற ஒரு ஓவராலாக ஒரு ரீகால் வந்து நம்ம பண்ணிடலாம். ஸோ வந்து நிலப்பரப்பே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதில்
29% வந்து நம்ம முதல்ல நிலம் வந்து இருக்குது. ஆக்சுவலாக எல்லாமே நிலம் தான். பட் ஆனால் வாட்டர் மேலே இருக்கிறதுனால நம்ம அதை 29% எடுத்துக்கிறோம். 71% வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரால் ஃபார்ம் ஆனது. அதில் இந்த 29%ல மலை இருக்கும், ஆழ்கடல் மலைகள் அதிகமாக இருக்கும், அப்புறம் வந்து பள்ளங்கள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நமக்கு இருக்கும். அதே மாதிரி நிலத்தோற்றங்கள் வந்து ஆழ்கடல்ல இருந்து பல நிலத்தோற்றங்கள் வந்து காணப்படுது. முதல் நிலை நிலத்தோற்றங்கள் அப்படின்றது இந்த கண்டங்கள், பெருங்கடல்கள் அதெல்லாமே முதல் நிலை நிலத்தோற்றங்கள். அதை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இலக்கியத்திலேயே அதை வந்து பார்த்தீங்கன்னா தனியாக பிரிச்சிருக்காங்க. அப்புறம் இரண்டாம் நிலை வந்து பார்த்தீங்கன்னா மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள். ஸோ மலைகள் அப்படின்றப்ப நம்ம வந்து அந்த மவுண்டெயின்ஸ் அதோடைய டிஃபரன்ஸ் பேசியிருப்போம். பிளாட்டூஸ் வந்து எந்த மாதிரிலாம் ஃபார்ம் ஆச்சு அப்படின்றத பேசியிருப்போம். சமவெளிகள் எப்படி ஃபார்ம் ஆச்சு. ஸோ கடல் அது மலையிலேருந்து வரக்கூடிய அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ம அந்த மலையில் இருக்கக்கூடிய டெபாசிட் எல்லாத்தையுமே அரிச்சு கொண்டு வந்து ஒரு சமமான இடத்துல அதை ஸ்ப்ரெட் பண்ணுது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காதர், பாங்கர், அப்புறம் பாபர், தெராய். ஸோ பாபர், தெராய், பாங்கர், காதர் அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையாக வந்து அந்த லேண்ட்ஃபார்ம் பிரியுது. அதில் வந்து அந்த காதர், பாங்கர் வந்து முக்கியமான இது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சாயிலை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுது அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி மூன்றாம் நிலை அது வந்து பள்ளத்தாக்கு, கடற்கரைகள், அப்புறம் மணல் குன்றுகள். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பள்ளத்தாக்காக இருக்கட்டும், இந்த கடற்கரையாக இருக்கட்டும், மணல் குன்றுகளாக இருக்கட்டும், எல்லாமே இந்த இந்த மலையாலையும் பீடபூமியாலையும் அதே மாதிரி இந்த கண்டங்கள் இதோடைய பவுண்டரியாகவும் அதே மாதிரி இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இன்டர்மீடியட் எக்கோட்டோனாவும் தான் பார்த்தீங்கன்னா இது வந்து இருக்கும். ஸோ இப்போ நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா கண்டங்கள், பெருங்கடல்கள் அதெல்லாமே நம்ம வந்து முதல் நிலைன்னு சொல்கிறோம். ஸோ கண்டங்கள் சொல்லும் போது நமக்கு 7 கண்டம் இருக்குது. ஆசியா, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, அண்டார்டிகா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா. பெருங்கடல்கள்னு சொல்லும் போது நமக்கு வந்து 5 கடல்கள் இருக்குது. பசிபிக், அட்லாண்டிக், இந்தியன் பெருங்கடல், ஆர்டிக் பெருங்கடல் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி நிலச்சந்தி அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கோங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 2 பெரிய நிலப்பரப்பை வந்து இணைக்கிறது தான் அந்த நிலச்சந்தி. ஸ்ட்ரைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ பேரிங் ஸ்டேட்டு, அப்புறம் பாக் ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குது. அப்புறம் இரண்டாம் நிலை நிலத்தோற்றங்கள் அதில் வந்து நம்ம மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இரண்டாம் நிலை நிலத்தோற்றம் அப்படின்னு சொல்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மலைகளாக இருக்கட்டும், சுற்றுப்புற நிலப்பகுதியை விட வந்து 600 மீட்டருக்கு மேலே ஹைட்டில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மலைகள் அப்படின்னு தான் சொல்கிறோம். இது வந்து பெருசாக நீட்டமாக வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சில கண்டிஷன்ஸ், அதாவது சில விஷயங்களை வந்து நம்மளுடைய எர்த்தோட அட்மாஸ்பியருக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. லைக் ரெயின்ஃபால்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெயின் தான், இந்த மலைகள் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை டிட்டர்மைன் பண்ணுது. உதாரணத்துக்கு இந்த இமயமலை தொடர் வந்து வட அமெரிக்காவில் இமயமலை தொடர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நார்த்தில் இருக்கிறதுனால வரக்கூடிய அந்த கோல்டு எல்லாத்தையும், அதாவது கோல்டு விண்ட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொடராக பிளாக் பண்ணுது. பிளாக் பண்ணுறதுனால நம்ம சைடு வந்து ரொம்ப வந்து ஸ்னோ வராமல் தடுக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த மலைகள் அதோடைய கான்ட்ரிபியூஷனை பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ உயரமான மலைத்தொடரும் இமயமலை தொடர் தான். அதே மாதிரி அதில் வந்து எவரெஸ்ட் ரொம்ப பெருசு. அப்புறம் ராக்கி மலைத்தொடர் அது வட அமெரிக்காவில் இருக்கும். அப்புறம் ஆண்டஸ் மலைத்தொடர் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தென் அமெரிக்காவில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கண்டத்துலேயும் ஒரு ஒரு மலைத்தொடர்கள் வந்து இருக்குது. உலகிலே மிக நீளமான மலைத்தொடர் வந்து இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆண்டஸ் தான். 7000 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி இமயமலை தான் வந்து பார்த்திங்கன்னா உயரமான மலை. 8 மீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அப்புறம் டிசம்பர் 11 அந்த டேட்டெல்லாம் நம்ம கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ சர்வதேச மலைகள் தினம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த மலைகள் லைக் நம்ம இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மலைகள் இருக்குது. அது கொடைக்கானலில், கொல்லிமலையில், ஏற்காடு, ஏலகிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மலைகள் இருக்குது. ஸோ இதை ஒரு தடவை நான் உங்கள்கிட்ட சொன்னேன், நான் இதை ஃபில் பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஸோ அதை ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க புக் வச்சுருந்தீங்கன்னா, இல்லாட்டி தனியாக நோட்ஸில் கூட ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளேட்டூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூமியில் வந்து அடுத்த நிலை மலைகள் மாதிரியே இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மேடாக தான் இருக்கும். பட் ஆனால் ரொம்ப மேடாக இருக்காது. ஐ மீன் ஒரு மாதிரி பல்ஜாக இருக்கும். ஸோ அதில் மெயினாக வந்து நம்ம பிளாட்டூஸில் திபெட் பிளாட்டூஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தின் குறை, அதாவது டென்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி பிளேட்டூஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு டேபிள் மாதிரி இருக்கும். ஏன்னா மேலே ஏறி வந்து அப்படியே மேலே ஏறும் போது ஒரு ஒரு எலிவேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ளாட்டாக போகும். திரும்ப வந்து கீழே இறங்கும் போது ஒரு எலிவேஷன் இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டூஸ் இருக்கும். இது மேக்ஸிமம் இந்த மாதிரி பிளாட்டூஸ் உள்ளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா நமக்கு கனிமங்கள் கிடைக்கும், மினரல்ஸ் வந்து கிடைக்கும். அதனால தான் சோட்டா நாக்பூர் பிளாட்டூ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா மினரல்ஸ் வந்து கிடைக்குது. அந்த ஜார்க்கண்ட் மாதிரியான ஏரியாஸில் நிறையா பேருக்கு
கிரிட்டிக்கல் மினரல்ஸ் மினரல் ஒர்க் மைனிங் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே நடக்குது. டெக்கான் பிளாட்டூஸும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து இந்த மாதிரி மினரல்ஸ் கொண்ட பிளாட்டூஸாக தான் வந்து இருக்குது. சமவெளியை பற்றி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ரொம்ப சமமாக ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நெல் தோட்டம். நம்மளுடைய இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கங்கா சமவெளி அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் நிறைய தடவை. 6 நாளாக வந்து ஆனது. ஸோ இந்த சமவெளினால தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அக்ரிகல்ச்சர் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து ஃப்ளோரிஷ் ஆகுது. ஏன்னா வந்து இந்த சமவெளியில் இருக்கக்கூடிய மண்ணான அந்த வண்டல் மண், அதாவது அலுவியல் சாயில், அது வந்து பார்த்திங்கன்னா ரிச் இன் ஃபெர்டிலைசிங், இட் இஸ் மோர் ஃபெர்டைல். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து அது பிளான்ஸ் ப்ராடக்ட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சமவெளிகள் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு இருக்குது. ஸோ நம்ம இதுலேயும் வைகை சமவெளி, வைகை ஆறால் உருவாக்கப்பட்ட சமவெளிகள், காவேரி இதில் வந்து காவேரி ஆற்றால் உருவாக்கப்பட்ட சமவெளிகள், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சமவெளிகள் நம்மகிட்டையும் இருக்குது. பட் ஆனால் அந்தளவுக்கு, அதாவது கங்கை சமவெளி மாதிரி நம்ம இதில் இருக்கானா அது கிடையாது. அடுத்து 3ஆம் நிலை நிலத்தோற்றங்கள். ஸோ அது ஆறு, பனியாறு, காற்று, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் நிலை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பள்ளத்தாக்கு, முறைன்னு, மணல் குன்றுகள், கடற்கரைகள், அதெல்லாம் வந்து நம்ம இந்த நிலத்தோற்றங்களை வரக்கூடிய முக்கியமானது. ஸோ மணல் குன்று, கடற்கரை, அதெல்லாம் வந்து பேசியிருப்போம். அதே மாதிரி பெருங்கடல்கள், அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 5 கடலாக பிரிக்கிறோம். ஒன்று பசிபிக்கு, இன்னொன்று அட்லாண்டிக். பசிபிக் ஓஷன் பற்றி நம்ம நிறையா பார்த்துருக்கோம். அது எஸ் வடிவில் இருக்கும். அப்படி எஸ் வடிவில் வந்து அது காணப்படும். சாரி, அதோடைய வடிவம் வந்து பார்த்திங்கன்னா லைக் பி மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வட அமெரிக்காவிலேருந்து தென் அமெரிக்கா எல்லைகளாக வந்து கொண்டு இருக்குது. மேலே வடக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கும், கீழே வந்து அண்டார்டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கும். பேரிங் நீர்ச்சந்தி வந்து பார்த்திங்கன்னா பசிபிக் ஓஷனில் பார்க்க முடியும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நீர்ச்சந்தி. ஸோ பசிபிக்கில் மெரியானா ட்ரென்ச், அந்த தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதே ரொம்ப டீப்பஸ்ட் ட்ரென்ச். அதை நம்ம கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அதே மாதிரி அட்லாண்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா அட்லாண்டிக்கும் அதே மாதிரி யூரோப்பு, ஆஃப்ரிக்கா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கான்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இது பார்க்கறதுக்கு எஸ் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். கிரிப்லாடர் நீர்ச்சந்தி அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. அதே மாதிரி போர்ட்டோரிக்கோ அகலி, அதில் வந்து இருக்கக்கூடிய மில்வாக்கி அப்படின்றதான் வந்து பார்த்திங்கன்னா அட்லாண்டிக்கில் மிக ஆழமான பகுதி. ஸோ மில்வாக்கி அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்திய பெருங்கடலில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பெருங்கடலில் லைக் ஜாவா ட்ரென்ச். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப ஆழமான ட்ரென்ச். அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்திய பெருங்கடல் அதோடைய அந்த ஸ்ப்ரெட் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியும். இந்தியாவிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா, அப்புறம் ஆஃப்ரிக்கா, இங்கிட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா அது ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இந்தியாவிலே மேக்ஸிமம் அதோடைய பவுண்ட்ரிஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து இந்தியன் ஓஷன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்கோம். ஸோ இந்த டிகிரிஸ் எல்லாம் நம்ம கண்டிப்பாக தெரியணும். இந்த 6 டிகிரி அப்படின்றது இந்திரா பாயிண்ட்டையும் இந்தோனேஷியாவையும் பிரிக்குது. ஸோ இது வந்து 6 டிகிரி. 8 டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா மாலத்தீவையும் மினிக்காயையும் பிரிக்குது. ஸோ 9 டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா மினிக்காயையும் மாலத்தீவையும் பிரிக்குது. ஸோ வந்து மினிக்காய் நடுவில் இருக்கும். ஸோ மாலத்தீவ்ஸ் வந்து கீழே இருக்கும், லட்சத்தீவு வந்து மேலே இருக்கும். ஸோ இந்த இதில் வந்து 8 டிகிரி மினி மினிக்காயையும் மாலத்தீவ்ஸையும் பிரிக்குது. அதே மாதிரி 9 டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா மினிக்காயையும் லட்சத்தீவையும் பிரிக்குது. ஸோ மினிக்காய் தான் நடுவில் இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 8 டிகிரி 9 டிகிரி. இதில் ஆழமான பகுதி வந்து ஜாவா ட்ரென்ச். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் கொஷின்ஸ் நிறைய கேட்பாங்க. அடுத்து வந்து 4வது சதர்ன் ஓஷன். இது அண்டார்டிக் ஓஷன், கொஞ்சம் பெருசு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நமக்கு வந்து அதோடைய டீட்டெயில்ஸ் வந்து கிடையாது. அண்ட் சாண்ட்விச் அகலி அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப டீப்பஸ்ட் ட்ரென்ச்சும் இதில் வந்து. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக் தான் இருக்கிறது ரொம்ப சின்னது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்வேசி, அப்புறம் கிரீன்லாண்டு, கிழக்கு சைபீரிய கடல், பேரிங்ஸ் கடல், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட எல்லையோர கடலாக வந்து இருக்குது. இதில் வந்து ஆழமான பகுதி வந்து யுரேஷியன் தாழ்நிலம், அதாவது 5449 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆழமான பகுதி வந்து இதில் இருக்குது. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாகிரபி பார்த்துருக்கோம்.
இதில் உங்களுக்கு ஏதாச்சும் வேறு டவுட் இருக்கா மேம்? உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்கா மேம் இதில் இப்போ வரைக்கும்? No, sir. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ரிவைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபர்தராக இருக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து நம்ம இனி வரக்கூடிய கிளாஸஸில் கொண்டு போயிடலாம். ஸோ இப்போதைக்கு நான் வந்து இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது, அதனால் வந்து நான் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்றேன் இந்த கிளாஸஸ்க்கு. செகண்ட் மேம்.